ஆலு பரோட்டா, அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோட உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருள கிளறிடணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கசூரி மெத்தி, ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, இது ரெண்டும் ஆப்ஷன் தான், கண்டிப்பாக போடலாம். அது இல்லைன்னா நம்ம லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இது நல்லா கிளறி வச்சிடலாம். கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவில், கோதுமை மாவில் இந்த மாதிரி உள்ளே வச்சு குட்டியாக ரவுண்டாக தேய்ச்சிக்க வேண்டியது. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி அழகாக ரொட்டியை தேய்ச்சி போட்டுட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் ஒன்றும் தேவையே படாது, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் கொஞ்சோண்டு லெமன் உப்பு மட்டும் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட சாஸ் அதை வச்சு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட்டர் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.